நிறைய பேர் வந்து அதை பற்றின விமர்சனங்கள் வச்சுருக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக அபத்தமான விமர்சனம் வச்சுருக்காங்க. கமலஹாசன் 72 வயசில் கிசிங் சீன் நடிக்கிறாருன்னு. எனக்கு எதுவும் சரியா படல. நீங்க இப்போ போக வேண்டாம். இந்த படத்தின் மூலமாக அவங்க எதிர்பார்க்குறது வந்து ஒரு 600லேருந்து 700 கோடி ரூபா 4 லாங்குவேஜ்லையும் வெகு சில நாட்கள்லேயே நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு உதாரணமாக ஒரு கதை சொல்லுவீங்க இல்லையா, இந்த கதை தான் இருக்குன்னு. அது இல்லாத ஒரு கதை அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு இன்சைட் சர்க்கிள் பீப்புள் நிறைய பேர் இந்த படங்களில் பல விதமாக பல இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிற தகவல்லாம் கேட்க கேட்க எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, வேறு விஷயத்தில் ஒர்க் பண்ணுறாங்க, டப்பிங்கில் ஒர்க் பண்ணி. இந்த நண்பர்கள் அவங்கெல்லாம் வந்து பேசிக்கும் போது ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் சொன்னது செகண்ட் ஹாஃப் வந்து செம்மையாக இருக்குதுங்க. விக்ரம்னு ஒரு படம் வந்து 475 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு ட்ராக் ரெக்கார்டோட போகிறதுக்கு போடாததுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஊரில் வந்து 2000லேயே வந்து 8000 கோடி சம்பாதிச்ச படம்னு சொன்ன அனௌன்ஸ் பண்ண படம்லாம் இருக்குது. எனக்கும் நடக்கிற கதை. இந்த படத்தை பற்றி நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்கிற தகவல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் சிம்புக்கும் கமலுக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய எமோஷன் வந்து அட்டகாசமாக இருக்குன்றாங்க. செம்மையாக ஒரு கடை ஆகுன்றாங்க. சார், தக் லைஃப் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்குது. பயங்கரமான ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எப்படி சார் ட்ரெய்லர்? நான் ஒரு பெனாட்டிக்கான கமலஹாசன் மணிரத்னம் ரசிகர். அதனால் என்கிட்ட இந்த கருத்தை நீங்கள் கேட்குறது வந்து ரொம்ப தப்பு. இருந்தாலும் ஒரு சினிமா ஆர்வலராக நான் வந்து அதோட குவாலிட்டி மேக்கிங் எல்லாமே எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. நிறைய பேர் வந்து அதை பற்றின விமர்சனங்கள் வச்சுருக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக அபத்தமான விமர்சனம் வச்சுருக்காங்க. கமலஹாசன் 72 வயசில் கிசிங் சீன் நடிக்கிறாருன்னு. அது ஒரு நடிப்புன்றதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது பர்சனலாக கனெக்ட் பண்ணி விமர்சனம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு ட்ரெய்லராக மிகப்பெரிய இம்ப்ரெஷன் கொடுத்துருக்குது. முக்கியமாக வந்து இந்த படம் வந்து இளைஞர்களுக்கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு ரீச் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும் நான் அந்த ட்ரெய்லர். கமல் சார், மணிரத்னம் சார் 2 பேரும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சேர்றாங்கன்றப்போ பயங்கர இன்டென்ஸான ஒரு படம் எதிர்பார்ப்போம்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கப்ப ரொம்ப ட்ரெண்டியாக மாடர்னாக ஒரு பயங்கர ஆக்ஷன்லாம் இருக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த படத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் சார்? பழைய கமல் மணிரத்னம் காம்போ எதிர்பார்க்காம இல்லை இன்னைக்கு காலத்துக்கு உண்டான ஒரு படம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்கும். நல்லா அங்கங்கே எமோஷனலாக சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு உதாரணமாக ஒரு கதை சொல்லுவீங்க இல்லையா, இந்த கதை தான் இருக்குன்னு. அது இல்லாத ஒரு கதை அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஓகே, அது அது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்குன்னு தோணுது. ஏன்னா உடனே செக்கச்சவந்தமான மாதிரியே இருக்குதுன்றாங்க. எல்லா கேங்ஸ்டர் படத்துலையும் ஒரே ஐடியா தாங்க. அதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன கதை சொல்கிறீங்கன்னு இருக்குல்ல உங்களுக்கு. நீங்கள் மரிய பூசோடைய காட்ஃபாதரை தாண்டி நீங்கள் இன்னொரு படம் பண்ண முடியுமா? எல்லாத்துலேயுமே அதோட இன்ஸ்பிரேஷன் இருந்துகிட்டே தானே வரும் உங்களுக்கு. கமல் சாரோட லுக்ஸ் பற்றி பார்க்கலாம். நாயகன் லுக்லேயே ஒரு ஷாட் ஒன்று வராரு. அப்புறம் அந்த ஷார்ட் ஹேர் வச்சுட்டு அது ஒன்று பார்க்குறோம். முடி தாடிலாம் நிறைய வச்சுட்டு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக வராரு. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு சார்? உண்மையாகவே ஆஸ் எ கமல் ஃபேன் எனக்கு இந்த படம் ட்ரெய்லர் வந்து அட்டகாசமாக இருக்குது. நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன். ஓகே, ஏன்னா என்னோட இன்சைட் சர்க்கிள் பீப்புள் நிறைய பேர் இந்த படங்களில் பல விதமாக பல இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிற தகவல்லாம் கேட்க கேட்க எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தின் மேலே வந்து நான் ரசிகராக மட்டுமே சொல்ல, நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, வேறு விஷயத்தில் ஒர்க் பண்ணுறாங்க, டப்பிங்கில் ஒர்க் பண்ணி. இந்த நண்பர்கள் அவங்கெல்லாம் வந்து பேசிக்கும்போது கமல் சார் சொன்ன விஷயந்தான், இந்த படம் வெற்றி படம். எவ்வளோ பெரிய வெற்றின்றது மட்டும்தான் இந்த படம் டிசைட் பண்ணுன்றது விஷயமா இருக்குது. என்னென்னா எப்படி வெற்றி படம்னு ஒன்று சொல்ல கேட்டுங்க. ஒரு கால்குலேஷன் தான். இந்த படம் வந்து கமல், மணிரத்னம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் காப்பி அவர் ஒர்க் பண்ணுறாரு, இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நெட்ஃப்ளிக்ஸ் எவ்வளோ பெரிய விலை போயிருக்குது, தெரியும் சேட்டலைட் எவ்வளோ பெரிய விலை போயிருக்குது, தமிழ் சேட்டலைட் மட்டுமே பெரிய விலையை போயிருக்குது. ஸோ இதுவே வந்து இவங்களுடைய இப்போ நான் சொன்ன போன இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தான் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கவர் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த படத்தின் மூலமாக அவங்க எதிர்பார்க்குறது வந்து ஒரு 600லேருந்து 700 கோடி ரூபா 4 லாங்குவேஜ்லேயும் வெகு சில நாட்கள்லேயே நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நான் சொன்னது இப்போ சொன்னீங்களா, குமுலேட்டிவ் ஆஃப் ஆல் த பிஸ்னஸ். ஓகே, தியேட்ரிக்கல் மட்டுன்றது வந்து எவ்வளோ பெரிய வெற்றின்னு நமக்கு தெரியாது. ஓகே, அது படம் ரிலீஸ் ஆனால் தெரியும். ஆனால் நிச்சயமான ஒரு வெற்றிக்கான எல்லா எமோஷனும் இருக்குன்றாங்க. முக்கியமாக ரொம்ப நெருங்கிய நண்பர் சொன்னது செகண்ட் ஹாஃப் வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னாங்க. இப்போ தியேட்டருக்கெலாம் நம்ம பார்க்கும்போது லியோ ஜெயிலர் தான் வந்து இது வரைக்கும் டாப்பான கலெக்ஷனாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை பீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது சார்? லியோ ஜெயிலர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து திரும்பவும் சொல்கிற விஷயந்தான்.
விக்ரம்னு ஒரு படம் வந்து 475 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு ட்ராக் ரெக்கார்டோட போகிறதுக்கு போடாததுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஊரில் வந்து 2000லேயே வந்து 8000 கோடி சம்பாதிச்ச படம்னு சொன்ன அனௌன்ஸ் பண்ண படம்லாம் இருக்குது. 2000 3000 சொன்ன படம்லாம் இருக்குது. ஏன்னா அமெரிக்காவில் ஓடிச்சு, ஜப்பானில் ஓடிச்சுன்னு. அதனால் இப்போ தான் வந்து உண்மையான கலெக்ஷன்கள் இதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளாக இருக்க வேண்டியது. அதுவும் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களாக வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க கணக்கு வழக்குகளை வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. பட் அதுலேயும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து நடிகர்களுக்காக சொல்கிறது தான். உள்ளே போய் கணக்கு பார்க்கும்போது யார் பார்க்க போகிறீங்க? இந்த வாரம் பரபரப்பாக பேசும்போது பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு இப்போ எனக்கு அமரன் படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிவகார்த்திகேயன் கேரியரில் மிகப்பெரிய கலெக்ஷன். தெலுங்குல அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி 3வது நாளோ 4வது நாளோ அவங்க வாங்கின ரேட் கவர் ஆகிடுச்சான். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக்ட் விஷயங்கள். இது நம்பர்ஸ் தேவையில்லை. இந்த வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வியாபாரத்தின் மூலமாக நம்ம சந்திக்கிற மனிதர்கள், பேசுகிற மனிதர்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இதில் பார்த்துட்டு இவரெல்லாம் என்ன பெரிய கீழே வந்து 2 பேர் கேட்பாங்க கமெண்டில். அவனுக்கு நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. நமக்கு யாருன்னு நமக்கு தெரியும். நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். அதனால் விஷயம் வச்சுக்கோங்க. நிஜமான விஷயம் என்னென்னா, இந்த நம்பர்ஸை வச்சு பேசுகிறது ரசிகர்களுக்கு உண்மையாகவே தேவையில்லைன்னு தான் தோணுது. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது மட்டும் தான் ரசிகர்களுக்கு வேலை. நம்பர் வந்து உங்களை உசுப்பேத்தி விடுறதுக்கான பல விஷயங்கள் அதில் இருக்குது. அடுத்து படத்தோட ப்ரொமோஷன் பற்றி பார்க்கும்போது விக்ரம்லேயே கமல் சார் எப்படி படத்தை ப்ரொமோட் பண்ணாருன்றதை பார்த்தோம். இதுக்குமே அப்படி தான். போன மாதமே ஒரு ஆல் இண்டியா ப்ரெஸ் மீட் வச்சார், ஈவெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க. இப்போ இந்த ட்ரைலர் லான்ச் வந்து இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் வச்சு மகாபலிபுரம் ஒரு பெரிய ஈவெண்ட்டாக ஒன்று பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த வாரம் ஆடியோ லான்ச் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன மாதிரி பிளான்ஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியல. கமல் சார் வந்து இந்த ப்ரொமோஷன்ஸில் இவ்வளோ அட்வான்ஸ்டாக யோசிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுறாருல, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அந்த இந்த வாரத்துக்கு ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரொமோஷனை வந்து போன மாதமாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஏப்ரல்லேருந்து இதோட இன்னொரு விஷயம், தக் லைஃப் வரப்போகுதுன்றத மார்ச்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெய்லர் டீசர் விட்டுது அந்த தான். ஸோ தே ஆர் ப்ரிப்பேர்டு. இந்த டேட்டில் வரப்போகிறன்றது படம் ஆரம்பித்து ஷூட்டிங் போகும்போதே சொல்லிட்டாங்க. ஆமாம், 100 days to go போஸ்டர் போஸ்ட் விட்டாங்க. 100 நாள் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற வரைக்கும் போஸ்ட் விட்டுருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு இதெல்லாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் பண்ண தான் உங்களுடைய வியாபாரம் இருக்குல்ல. நீங்கள் நான் சொல்கிற 600 கோடி 700 கோடி வியாபாரம் இருக்குல்ல, இது எப்படி நடக்கும்? இந்த படத்தின் மேலே இருக்க எதிர்பார்ப்பு ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு பேரும் வந்து அதை பற்றி பேச அதோடைய மார்க்கெட் விரிவடையும். அப்போது இந்த படத்துக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு விஷயம் வரும். அதன் மூலமாக ஒரு பெரிய வியாபாரம் நடக்கும் இல்லையா? இப்போ இந்தியில் வந்து பெண் மருத்துவர் வந்து கூட பெண் மீடியா வந்திருக்காங்கன்னா அவங்க அது இந்தியில் மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஏன்னா பெரிய காசு. மணிரத்னம், கமல்ஹாசன் இந்த காம்பினேஷன், ஏஆர் ரஹ்மான் போது பெரிய காம்பினேஷன் இல்லையாது. அந்த பெரிய காம்பினேஷனுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. அப்போ அது இன்னைக்கு வந்து முதல் ஒரு வாரத்தில் தான் இந்த படம் எல்லாமே பண்ணணும்னு இருக்கும்போது அந்த ஒரு வாரத்துக்கு எல்லாரோட ஐபாலையும் நம்ம பக்கத்தில் திருப்ப வேண்டிய கட்டாயம் இருக்குது. முன்ன மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ணோம் இந்த சாதாரண படத்துக்கே நமக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்த வேண்டியிருக்கு, ஒரு ப்ரெஸ் ஷோ நடத்த வேண்டியிருக்கு. இதெல்லாம் நடத்திட்டு இருக்கும்போது மக்கள் ஈஸியாக டைவர்ட் ஆகி போயிடுவாங்க. அவங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்குது நிறைய. இந்த ட்ரெய்லரில் சிம்பு அவரோட ப்ரெசன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரெய்லரே எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஏன்னா நான் தான் சொல்லணும், இந்த படத்தை பற்றி நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்கிற தகவல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் சிம்புக்கும் கமலுக்கும் நடக்கக்கூடிய ஒரு 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 பெரிய எமோஷன் வந்து அட்டகாசமாக இருக்குன்றாங்க. செமையாக ஒர்க் அவுட் ஆகுன்றாங்க இந்த படத்தில். அந்த எதிர்பார்ப்பு எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பக்கன்னு அப்படியே லைட்டாக ஒரு அடிச்சுட்டு தான் இருக்குது. நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அந்த படத்தை பார்க்குறதுக்கு. ஏன்னா நான் தான் சொல்கிறேன், ஆடியன்ஸை தாண்டி என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது அவங்க சொல்கிற ஃபீட்பேக்லாம் இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குது. சார், இப்போ அந்த மார்க்கெட்டிங் பற்றி பேசுகிறப்போ அந்த இன்ஃப்ளூயன்சஸ் வச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ அது வந்து எந்த அளவுக்கு சரியான அணுகுமுறைன்னு பார்க்குறீங்க? சரியான பொதுவாக பத்திரிகையாளர் சந்திப்பாங்க, ப்ரெஸ் மீட் ஒன்று இருக்கும், இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், அதன் மூலமாக படத்தை பற்றி தெரியப்படுத்தணும்னு ஒன்று இருக்கும். இப்போ அதை தவிர்த்துட்டு அப்படி ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்ற மாதிரி விமர்சனமும் எழுது. அது எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சிம்பிளான மேட்டருங்க. ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டோம், அந்த ப்ராடக்ட்டை எல்லாத்தையும் கூக்கி விற்று தான் ஆகணும். பெரிய பிராண்டாக இருந்தாலும். ஒரு காலத்தில் வந்து ரேடியோ மட்டுமே விளம்பரம் இருந்த காலகட்டத்தில், போஸ்டர் மட்டுமே தான் வந்து ஒரு ஸ்வரத்துக்கு சோர்ஸ் ஆஃப் விளம்பரன்ற காலகட்டத்தில் சென்னை முழுவதும் 6 ஷீட் போஸ்டர் அடிக்கிறதுன்றது மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்த விஷயம். இது பேப்பர்களில் வந்து முழு பக்க விளம்பரம் போடுவாங்க. ஃப்ரண்ட் பேஜில் பெரிய ஃபர்ஸ்ட் பேஜும் பேக் பேஜும் ஒரு பெரிய விளம்பரம் போட்டாங்கன்னா அந்த படம்லாம் பெரிய படம், பெரிய விளம்பரம்னு அர்த்தம். அதெல்லாம் ஒரு தினத்தந்தி பேப்பரில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் போட்டாங்கன்னா அவ்வளோ பெரிய விளம்பரம். இதயத்தை திருடாத அஞ்சலிலாம் அது ஃபுல் பேஜ் பார்த்துருக்கேன் நான் அந்த காலத்தில். ஸோ இதயத்தை திருடாத வரும்போது அஞ்சலி விளம்பரம் கீழே போட்டு வரப்போகுதுன்றதெல்லாம் போட்டாங்க.
ஸோ அதெல்லாம் அது ஒரு மோடாக இருந்துச்சு. அப்போ வந்து ஏங்க இத்தனை நாள் பேப்பரில் அப்படி தானே கொடுத்துருந்தீங்க, ரேடியோ விளம்பரம் வந்ததுக்கப்புறம் ரேடியோவில் எல்ஆர் சுவாமி இல்லாத ரேடியோ விளம்பரமே இருக்காது அப்போலாம். அவர் ஒருத்தர் தான் வந்து ரேடியோ விளம்பரத்தில் வந்து மிகப்பெரிய டாப்பில் இருந்தார். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ரேடியோ வழக்கு வஞ்சி போய் திருப்பி எஃப்எம் வந்ததுக்கப்புறம் திருப்பி ரேடியோ பிக்கப் ஆகி திருப்பி அது இப்போ டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ விளம்பரம் பண்ணுறதுன்றது ஒவ்வொரு விஷயத்திலும் முக்கியம். இப்போ என்றைக்குமே பத்திரிகையாளர்களை வந்து யாருமே இக்னோர் பண்ணுறதில்ல. அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, அவங்கள வர வைக்கிறாங்க, அவங்களோட பேசுகிறாங்க, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அவங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகைக்கு மட்டும் தான் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி யூடியூப் சேனலுக்கு வந்து எல்லாரும் இன்டர்வியூ கொடுக்குறாங்கன்னா அது காலத்தின் கட்டாயம். எனக்கு எந்த சேனலாக இருந்தாலும் பரவாயில்ல நான் கொடுக்குறேன்ற கட்டாயம் இருந்ததே இல்லையா? ஸோ அதுக்கும் கொடுக்குறாங்க. அப்போது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இன்றைக்கி. ஏன்னா மற்றவங்க எல்லாம் இன்டர்வியூ எடுத்தால் அந்த சேனலோடைய பேக்ரவுண்ட், அதை தாண்டி வந்து அந்த சேனல் வந்து எவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்குது, இதெல்லாம் தாண்டி தான் அதோட வியூஸ் போகுது. ஆனால் இன்ஃப்ளூயன்சர் ஒரு மிகப்பெரிய விஷயம். மற்ற பத்திரிகையாளர்கள் அப்படின்னா, பத்திரிகையாளருக்கு வந்து பெரிய பத்திரிகையில் இருக்காங்கன்னா பெரிய பத்திரிகையில் எழுதுனதுக்கப்புறம் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன பத்திரிகையில் வெப்சைட் வச்சுருக்காங்க. இப்போ எல்லாருமே பத்திரிகையாளர் தான். அவங்களும் வந்து அவங்களுடைய கடமையை வந்து கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்ககிட்ட இருக்கிற கான்செப்ட் இவங்களே கொடுத்துட்றாங்க. இந்த கான்செப்டை இவங்க அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் 5 மில்லியன் 10 மில்லியன் ஃபாலோவர்லாம் வச்சுருக்காங்க. இந்த 10 மில்லியன் ஃபாலோவர் வச்சுருக்க அத்தனை பேருக்குமே அவங்க பர்சனலாக ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த பர்சனல் ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் இப்போ நமக்கு தெரியாத விஷயம். இன்ஸ்டாகிராமில் பெருசாக ஆக்டிவ் இல்லாத ஏஜில் இருக்காங்கல்ல, அவங்களாம் ஒரு இன்ஸ்டாகிராமில் நியூஸ் போடுறது மட்டும் தான் இருக்காங்க. ஆனால் இன்ஸ்டாகிராம் தான் வாழ்க்கையாக உழந்துட்டு இருக்கிற, அதில் சொல்கிறத வச்சு வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்கிற, வியாபாரம் பெற்றுக்கொண்டிருக்கிற பெரிய சமூகம் ஒன்று இருக்குது. அந்த சமூகத்துக்கு அதுதான் உண்மை. ஓகே. ஸோ அவங்களுடைய கிட்டத்தட்ட வந்து நேற்றுக்கு வந்து ஒரு 10,000 இன்ஃப்ளூயன்ஸர் கூப்பிட்ருக்காங்க, இந்தியா ஃபுல்லாக கூப்பிட்றாங்க, எல்லோரும் பண்ணுறாங்கன்னா அட் அ டைம் இந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர்கிட்ட வந்து பர்சனல் வீடியோ போகுது. இந்த பர்சனல் வீடியோ போகும்போது அந்த படத்துக்கு மேலே இம்ப்ரெஷன் வந்து இந்த ஃபஸ்ட் நாள் கலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் ஏன் மிஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ட்விட்டர் அப்படி இருந்துச்சு, ட்விட்டரில் போட்டால் ஷேர் பண்ணுவாங்கன்னு. இன்றைக்கி வந்து ட்விட்டர் வந்து அது வேஸ்ட்டான இடமாகி போச்சு. அதில் ப்ரொமோஷன் பண்ணுறது வேஸ்ட்டு. அதில் ஏதோ ப்ரொமோஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு வியாபாரம் நடக்கிறத தவிர அதனால் வந்து மக்கள் வந்து ட்விட்டர் பக்கமே வரதில்லை. அது ஒரு பப்ளிசிட்டி பண்ணுற இடமாயிடுச்சு. ஃபேஸ்புக் அது வந்து பர்சனலாக பார்த்துட்டு எழுதுகிறவங்க இடமாயிடுச்சு. அதில் வந்து வரக்கூடிய ரெக்கமெண்டேஷன் வந்து வேல்யூபுளாக இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப பர்சனலாக அவங்க பார்த்ததை பற்றி எழுதுகிறாங்க, டீட்டெயிலாக எழுதுகிறாங்க. அது ஒரு மெச்சூர்டு ஆடியன்ஸுக்கு வருது. பட் இன்ஸ்டண்ட்டாக பணம் செலவு பண்ணுறோம் யார்? இளைஞர்கள். மற்றவங்களாம் நம்மலாம் சினிமாவில் இருக்கோம், எல்லா படத்தையும் பார்ப்போம், அதில் வரவே இல்லை. ஆனால் அது இல்லாமல் ஆடியன்ஸை நம்ம தேட்டருக்குள்ளே கொண்டு வரதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குன்றதுனால அந்த ஒரு இடத்த ஏன் விடணுன்றது வந்து ரொம்ப கரெக்டான அப்ரோச் தான் தோணுது எனக்கு. ஏன்னா நான் சமீபத்தில் காமு காப்பி படத்தை ரிலீஸ் பண்ணும்போது நான் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் மட்டும் தனியாக ஷோ போட்டேன், ப்ரெஸ் ஷோவும் வச்சேன். அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ்னால எனக்கு வந்து மல்டிப்ளெக்ஸில் முதல் நாள் எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. ஏன்னா அந்த கரெக்டாக படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் பர்சனலாக வீடியோ போடுறாங்க. அதுக்கு வந்து ஒரு 20 டிக்கெட் ஆன்லைனில் தானாக புக் ஆகுதுன்னா அது காரணம் வந்து அதுதான். இப்போ என்ன மாதிரி குட்டி படத்துக்கே அது நடக்குதுன்னா பெரிய படத்துக்கு எவ்வளோ நடக்கும்? நிச்சயமாக சார், நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்கள் பயந்துட்டேன். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ.